திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி உயிர் உண்ணி 10. 3 சொற்களால் ஒரு பதிகத்துக்கு பெயர் வைக்கிறார். 10 பாடல்கள் இருக்கிறது, அதனாலே 10 என்ற பெயர். உயிர் உண்ணி என்ற ஒரு சொல் வருகிறது. இது இறைவனை சொல்லுகிற ஒரு வார். உண்ணி என்பது ஒரு பூச்சி. நமக்கெல்லாம் தெரியும், ஆடு மாடுகள் மேல இருந்து உண்ணுகிறது. அந்த ரத்தத்தை உறிஞ்சி உண்ணுவதனாலே உண்ணின்னு பேர் வைக்கிறார். கடவுளும் ஒரு உண்ணியா. அவர் எதை உண்றாருன்னா நம்ம உயிரே உண்டு விடுறாரு. உயிரே அவர் சாப்பிடுறாரு. சாப்பிட்டவரை வெளிவிடுறதே கிடையாது. நம்முடைய உயிரே இறைவன் பிடிக்கிறார். அதனால உயிர் உண்ணி 10. ஆகவே உயிரை இறைவன் உண்ணுகின்ற சாயுத்திய நிலையை பற்றி பேசுகிற ஒரு 10 பாடல். அதனால் உயிர் உண்ணி நிலை, உயிர் உண்ணி 10 என்று நாம் சொல்றோம். கடவுள் இந்த உயிரை உண்ணுகிறார் என்று சொல்லுகிறாரே, இது என்ன அர்த்தம்? உள்ளபடிக்க நாமெல்லாம் சாப்பாடு விழுங்கிற மாதிரி நம்ம தூக்கி இறைவன் விழுங்கிறானா? அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உபச்சாரமான வார்த்தை. இறைவன் உயிரை விழுங்குகிறான், உண்ணுகிறான் என்று சொல்வது உபச்சாரமான வார்த்தை. கடவுள் யார், நாம் யார்? இந்த ரெண்டையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டோமானால் இந்த உயிர் உண்ணுதல் என்பது நமக்கு தெரிய வரும். கடவுள் என்பவன் வேதங்களில் சொல்லுகிற முறைப்படி பிரம்மம் என்று அவனை சொல்கிறார். பிரம்மம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், பிரஜானம் பிரம்மம். பிறரால் கேட்டறியாமல் தானே அறிவுமயமாக இருந்து கொண்டிருக்கிற பேரறிவு எதுவோ அது பிரம்மம். இன்னொருத்தட்ட போய் பாடம் கேட்காமல் தானே எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவு, பேரறிவு எதுவோ அது. ஆகவே கடவுள் என்பவர் பேரறிவு, அறிவே வடிவானவர். அவருக்கு வேறு விதமான கண்ணு, மூக்கு, காது, காலு, எந்த விதமான உறுப்பும் கிடையாது. எந்த விதமான இன்ப துன்பமும் கிடையாது. யாராலும் அவரை விகாரப்படுத்த முடியாது. விகாரம்னா கஷ்ட நஷ்டத்துக்கு ஆளாதான் விகாரமே. நாமெல்லாம் இந்த உலகத்துல பிறந்து எவ்வளவு கஷ்ட நஷ்டத்துக்கு ஆளாகிறோம். அதனால இந்த உலகியல் பொருளாலே நாம் விகாரம் அடைகிறோம், மாற்றம் அடைகிறோம். முன்னிருந்த சுகத்திலிருந்து பிறகு துக்கத்துக்கு போறோம், துக்கத்திலிருந்து மறுபடியும் சுகத்துக்கு வர்றோம். இப்படி மாறி மாறி போனதுனாலே தான் நமக்கு விகாரம் என்று. ஆனா கடவுளுக்கு இது மாதிரி இன்பம் வருவதும் துன்பம் வருவதும் ஆகிய மாறி மாறி வருகிற நிலை அவனுக்கு கிடையாது. அவன் ஒரே ஞானமாக இருக்கிறான். ஆகவே கடவுளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிற போது அவன் அறிவே சொற்பம். அந்த அறிவும் மிகப்பெரிய அறிவு. அது பிறரிடத்தில் படிக்காமல் தானேயே தனக்கு உண்டாகிய ஒரு பெரிய அறிவு. அது எத்தனை அளவென்று யாராலும் அளந்து பார்க்க முடியாத ஒரு அறிவு. நம்முடைய உயிர், இப்ப உயிர் என்பதை பற்றி தான். உயிர் என்பது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம உடம்புக்குள்ள ஒண்ணு, அவ்வளவுதான் அது தெரியுது. அதுக்கு மேல அவர்கள் எல்லாம் கேட்டா அது கண்ணுக்கு தெரியாது. இதுதான் உலகத்துல தெரிவிக்கிறார். ஆனால் இந்த உயிரும் ஒரு அறிவுதான். உயிர் என்பது ஒரு அறிவு பொருள். கடவுள் எப்படி அறிவு பொருளோ அதுபோல உயிரும் ஒரு அறிவு பொருள். அந்த உயிருக்கு உயிர்னு ஏன் பேர் வைத்தார்கள்? உயிர்த்தல் என்றால் மூச்சு விடுதல் என்று. உயிர்த்தல் என்றால் மூச்சை உள்ள இழுத்து மூச்சை விடுவது. இப்படி மூச்சை உள்ள இழுக்கிறதும் வெளிவிடுவதும் இருந்து கொண்டிருந்தா அவன் சாகலையா, இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஒருவனை எப்படி உயிர் உள்ளவன் என்று நாம் சொல்லுகிறோம்? அவன் காற்று உள்ளே ஓடுவதும் வருவதுமான நிலையினாலே சொல்கிறோம். ஆனாலே உயிர் என்பதற்கு காற்றை உள்ளிழுப்பது வெளிவிடுவது என்று சொல்லுகின்ற ஒரு பொருள். அதனாலே அதற்கு அப்படி ஒரு பெயரை வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டால், இலக்கணம் சொல்ல வந்தவர்கள் உயிர் என்பது உணரும் தன்மையுடையது. உயிரோடு இருக்கிறவனை கிள்ளுனா ஐயோ வலிக்குதேம்மா. செத்த புணத்தை நீங்க நெருப்புல கொண்டு போய் சுடுகாட்டுல கொளுத்துற போது அவன் கத்துறானா? ஐயோ இந்த நெருப்பு சுடுதுன்னு சொல்றதோ அந்த படம் சொல்றது இல்லை. ஏன்னா உயிர் இல்லை. உயிர் இருந்தா தான் உணரும். ஆகவோ நல்லதோ கெட்டதையோ உணர்கின்ற தரம் அந்த உயிர் இருக்கின்றது. அந்த உணரும் திறம் தான் அறிவு. அதைத்தான் உணர்வு அல்லது அறிவு என்ற பெயராலே சொல்லும். ஆக உயிர் என்பதற்கு அறிவு என்பது பொருள். அப்ப நம்முடைய உயிரும் ஒரு அறிவு, கடவுளும் ஒரு அறிவு. ஆனா ரெண்டும் ஒரே மாதிரியான அறிவா, ரெண்டும் சமமா இருக்கிற அறிவா என்று கேட்டால் இல்லை. கடவுள் என்று சொல்லுகிற அறிவு பிறரிடத்துல
கேட்காது தானே தெரிந்து கொண்ட அறிவு. இந்த உயிரினுடைய அறிவு தனக்கு தெரியவே தெரியாது. எதா இருந்தாலும் இன்னொருத்தனை கேட்டுதான் தெரியும், படிச்சுதான் தெரியும். ஒரு வாத்தியார்கிட்டேன்னு கேட்கணும் அல்லது புத்தகத்தை படிச்சு தெரியும். உள்ள உலக அனுபவங்களை தானே அனுபவித்து ஒண்ணு தெரியும். சுடுதுன்னா கைய ஒண்ணு மேல வச்சு பார்த்து இதுதான் சூடு அப்படின்னு தானே தெரியணும். அனுபவத்தினால் தான் தெரிய வேண்டுமே தவிர அனுபவிக்காமலேயே ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அல்ல. ஆகவே உயிரின் அறிவு குறைந்த அறிவு, இன்னொருவராலே உணர்த்தப்படுகிற அறிவு கொஞ்சம் அறிவு. இந்த கொஞ்சம் அறிவு நம்ம உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு இதுவே பல வேலை செய்யும். எவ்வளவோ விஷயங்களை தெரிந்து கொண்டு எவ்வளவோ விஷயத்த நான் பேசுறேன், இவ்வளவு விஷயம் என் மூளையில எப்படி தேங்கி. அப்ப என்னுடைய அறிவு கொஞ்சம் என்று சொன்னால் இது இவ்வளவு விரிவாக விரிஞ்சிருக்கு. இது போல இன்னும் பெரிய அறிவாளிகள் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் அறிவை விட கோடானு கோடி மடங்கு பெரியவன் என்பன். அப்ப இறைவனிடத்திலே இந்த உடம்பில் இருக்கிற உயிர் என்ற ஒரு அறிவு பிரிஞ்சு தனியா போகுது. அப்படி போய் அந்த பேரறிவோடு இந்த அறிவு சேர்ந்து ஒன்னாயிடும். அந்த அறிவோடு இந்த அறிவு ஒன்றாக அப்படி மூழ்கிடும். அந்த பேரறிவுக்குள் இந்த சிற்றறிவு உள்ள போய் விழுந்து அந்த பேரறிவை பற்றி அப்பதான் நினைச்சு பார்த்து, இவ்வளவு பெரிய அறிவா, கடவுள் என்பவன் இவ்வளவு பெரிய அறிவுள்ளவனாக இருக்கிறானா, நாம ஒரு மூலையில கொஞ்சம் அறிவாகத்தானே இருக்கிறோம் என்று தன்னையும் அந்த இறைவனையும் அந்த உயிர் இறைவனோடு சேர்ந்த பிறகு அறிஞ்ச பிறகு தன்னை மறந்துடும். தான் ரொம்ப சின்னவன் என்பதையே மறந்துவிட்டு அந்த பேரறிவாய் இருக்கிற இறைவனிடத்துல என்னென்ன அறிவு இருக்கோ அதை அனுபவிச்சு கொண்டே இருக்கு. அந்த அறிவை தான் தெரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கும். அப்படி தெரிந்து கொண்டு போய்கொண்டிருப்பதுதான் பேரின்பம். பேரின்பம் என்று சொல்வது பேரறிவாகிய இறைவனிடத்திலே உள்ள அந்த அறிவை, அந்த ஞானத்தை சிற்றறிவாகிய உயிர் போய் தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் கூட அப்படித்தானே அறிந்து கொண்டிருக்குன்னு வள்ளுவர் சொல்றார். அறிதோறும் அறியாமை கண்டறிந்தார். நான் ஒரு விஷயத்தை என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப என்ன தெரியும், அடாடா இதை பத்தி நாள் நமக்கு தெரியாம போச்சே, இப்பத்தானே இதை தெரிஞ்சு கொண்டோங்கிறோம். அதுபோல அனுபவம் நம்ம உலகத்துல ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நான் கற்றுக்கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு பல அனுபவங்களை இறைவனாகிய பேரறிவுக்குள் இந்த சிற்றறிவு போய் விழுந்து அந்த பேரறிவிடத்திலிருந்து ஒவ்வொரு அறிவையும் அது கற்றுக்கொண்டே இருக்க, தெரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளுகிற போது அதுக்கு பெரிய மகிழ்ச்சி, பெரிய இன்பம் உண்டாகும். ஒரு அறிவாளி பொழுதுபோகலைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். அந்த புத்தகத்துக்குள்ள ஒரு அறிவு இருக்கு, இவங்கிட்டயும் ஒரு அறிவு இருக்கு. ஆனா இந்த புத்தகத்தை எழுதினவன் பெரிய அறிவாளி. அவனுடைய வார்த்தைகளை படிக்கிற போது படிக்கிறவன் கொஞ்சம் அறிவுள்ளவனானாலே இவ்வளவு விஷயம் இருக்கா என்று அந்த புத்தகத்திலிருந்து அவன் தெரிந்து கொள்கிறான். புத்தகத்திலே பேரறிவு, இவனை விட ஒரு பெரிய அறிஞன் எழுதின விஷயம். அதனாலே அந்த அறிஞனுடைய விஷயத்தை குறைந்த அறிவுள்ளவனாகிய நாம் தெரிந்து கொள்ளும் போது ஒரு மகிழ்ச்சி வருது. இதே போலதான் இந்த புத்தகத்தை போல கடவுள் பெரும் சமுத்திரமாக இருக்கிற பேரறிவாக கிடக்கிறார். அந்த பேரறிவாய் இருக்கிற இறைவனிடத்திலே போய் விழுந்த இந்த சிற்றறிவு அந்த பேரறிவிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க இருக்கிற அந்த அறிவு திறத்தை அனுபவித்துக் கொண்டே போகிற போது அதுக்கு இன்பம் இருந்து கொண்டே இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் அது கத்துக்கிடுமா? அந்த உயிர் எல்லாத்தையும் ஆண்டவனிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளுமான்னு கேட்டா முடியவே முடியாது. இது ஆண்டவனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு முழுவதும் தெரிந்து கொள்வது என்பது ஒரு நாளும் முடியாது. ஏன்னா அது எல்லையில்லாத அறிவு இறைவனிடத்தில் இருக்கிறது. இந்த உயிர் கொஞ்சமா அனுபவிச்சுட்டு போறது போல எத்தனை கோடி வருஷமாகவோ சொல்ல முடியாது. ஆகவே ஒரு நாளும் இந்த உயிர் இறைவனிடத்தில் இருக்கிற அந்த பேரறிவினாலே சுகம் அனுபவிக்குமே தவிர, இன்பத்தை காண முடியுமே தவிர, இது இறைவனாக மாற முடியாது. மோட்சத்தில் இறைவனாக ஆகாது. இறைவனாகனா இதுவும் பேரறிவாக அந்த இறைவன் எவ்வளவு பெரிய அறிவோ அவ்வளவு அறிவாக இந்த ஆத்மா ஆகும். அது மாதிரி ஆகிறது கிடையாது. பைநாப்பட அறவேற கொள்குமை பாகமதாய் என்மை நாட்டோரும் பிரியார் கேடா விடைப்பாக சென்னாவலர் பரசும் புகழ்ந்து பெருந்துரை குறைவாய் என் நாட்களில் தென்னாள் இருமாக்கேன் கினியானே. இது ஒரு சந்த கழிவு இருக்கம். ரொம்ப சந்தமாக இதை அழகாக இந்த பகுதியை பாடியிருக்கிற பை நாட்பட அறவேரல் கொள்வோமை பாகம தாயின் பை விஷப்பையையும் பிளந்து போன நாக்கையும்
விரித்தாடுகிற படத்தையும் ஆகிய இந்த மூன்றையும் உடைய அரவு பாம்பு. பாம்புக்கு இன்னும் 3 அடைமொழி கொடுக்கிறார். விஷப்பையையும் பிளந்த 2ஆன நாக்கையும் எடுத்து ஆடுகிற நாமம் என்று சொல்றமே, ராமம் என்று பாம்பில இருக்கிறது, அதத்தான் படம். அந்த படமும் ஆகிய 3ஐயும் உடைய அறவேரல்குல், அந்த பாம்பை ஒத்து இருக்கின்ற அடிவயிற்றை உடையாளாகிய ஊமை வாகமதாயி, அப்பேற்பட்ட உமாதேவியை தன் ஒரு பக்கத்தில் உடையவனாய் உமாதேவியை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டு இறைவன் வருகிறான். மாணிக்க வாசகர் ஆட்கொள்ள வருகிறார். என்மை நாள் தோறும் பிரியாவினை கேடா, என்மை என்னுடைய உடம்பில் நாடொரும் ஒவ்வொரு நாளும் பிரியாது இருக்கிறார். நான் என்னுடைய தாய் வயிற்றிலே உயிராக புகுந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு உடம்பு இல்லை. அந்த உடம்பு எடுக்கிற காலத்திலேயே இறைவனும் இரவியும் வந்து இந்த உயிரோடு புகுந்துட்டாங்க. அந்த உயிருக்குள்ளே அவர்களும் இருந்து அந்த உயிரை காப்பாற்றினார்கள். ஆனா என்னுடைய உடம்பு நான் தாய் வயிற்றில் எடுக்கிற காலத்திலேயே அன்றிலிருந்து இன்று வரையிலும் நாடொரும் பிரியா, நாள்தோறும் என்னை விட்டு பிரியாத வினை கேடா, அன்றிலிருந்து நான் செய்த வினையை அழித்துக் கொண்டிருக்கிறவனே. வினைக்கேடன், வினையை கெடுப்பவன், ஆன்மாக்கள் செய்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொடுத்து கொண்டிருக்கிறவன், அனுபவிச்சு பாவத்தை போக்குகின்றவனாக இருக்கிறவன். வினைக்கேடா விடைப்பாக சிவவாகனத்தை உடையவனே. சென்னாவலர் பரசம் திருப்பெருந்துரை உறைவாய். சென்னாவலர் செம்மையான நாவினை உடைய புலவர்கள் பரசும் புகழ்ந்து பாடுகிற புகழ்ச்சியை உடைய திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையை பல நாவலர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த பாட்டினாலே புகழை உடைய திருப்பெருந்துறை அந்த திருப்பெருந்துறையிலே உரைகிறார் என்று பாடுறார். இந்த இடத்துல நாவலர் என்பதை புலவர் என்ற பொருளிலேயே சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நாவலர் என்ற பெயர் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு தான் உண்டு. நாவலூரன், நாவலன் என்று பெயர். அவர்தான் சென்னாவலர். ஆகவே சென்னாவலராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பெருந்துறை போய் அங்கே பாடல் பாடியிருக்கிறார், பதிகம் பாடியிருக்கார். ஆனா இன்னைக்கு கிடைக்கிற அது எப்படியா அந்த ஊருக்கு போகல, பதிகம் போனாரு, பதிகம் பாடினாருங்கிறீங்க, இன்னைக்கு இல்லேங்கிறதுனால இல்லைன்னு சொல்றீங்க. அந்த ஊருக்கு போனாருங்கிறதுக்கு என்ன அடையாளம் என்று என்ன கேட்கணும் இல்லையா? அது என்ன அடையாளம்னா, திருப்பெருந்துறைக்கு பக்கத்துல ஒரு 15 கிலோமீட்டர்ல திருப்புன்னவாசல்னு ஒரு ஊர். திருப்புன்னைவாசல், அந்த ஊருக்கு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமி போய் பாடியிருக்கார். திருப்புன்னவாசலுக்கு ஆவடியார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்புன்னவாசல் என்ற தலத்துக்கு சுந்தரமூர்த்தி பாடியிருக்கார். அந்த தலத்துக்கு போனவர் அது பக்கத்தில் இருக்கிற ஆவடியார் கோயிலுக்கு போகாம இருக்க மாட்டார். அந்த கோயிலுக்கு அவர் பாடி இருப்பார். ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைக்காம போச்சு. அதைத்தான் இவர் சொல்றார். திருப்புன்னவாசலுக்கு பாடிய அந்த நாவலர் தாயா சென்னாவலர் பரசும் புகழ். அவர் பாடி துதித்த தேவாரமான புகழை உடையது இந்த திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கிறான் இறைவன். சம்பந்தர் என்றோ திருநாவுக்கரசர் என்றோ சொல்லாமே நாவலர் என்று நாவலூரனாகிய சுந்தரன் பெயரையே சுட்டி காட்டுறார். ஆனா திருப்புன்னவாசலுக்கு சுந்தர தேவாரம் தான் இருக்கு. அப்பரோ ஞானசம்பந்தரோ இல்ல. அதனால அவர் தான் அங்க போயிருக்கார். அவர் இந்த ஊருக்கு போனது பக்கத்துல இருக்கும் பாடி இருக்கத்தான் வேணும். அதனால்தான் இங்க சொல்லியிருக்கிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். என் நாட்கழித்து என் நாள் இருமாக்கேன். அப்படி உடையவனே, என்னை நீ பேரின்பத்திலே அழுத்த வேண்டாமா? நான் என் நாள் கழிப்பேன். எந்த நாளிலே வந்து உன்னுடைய பேரின்பத்திலே கழிப்பு எய்வேன். என் நாள் இருமாக்கேன். என்னைக்கு நான் அப்படி பெரிய சமாந்து இருப்பேன். அந்த பேரின்பத்தில் இருக்கிற போதுதான் தன்னை அறியாமல் ஒரு பெரிய கழிப்பு வரும். செம்மான் திருப்பன் திருவான் திருப்பன் கொல்லோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு அப்படின்னு நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்றார். பல தேவர்களினாலே புகழப்பட்டு இறைவன் சேவடிப்பிலே நான் இருவாந்திருப்பேன், பெரிய என்னை போல ஆள் கிடையாது என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியை அடைவேன் என்கிறார். அதே போல நான் என்னைக்கையா இருக்க போறேன் என்று இந்த உயிர் உன்னிப்பத்திலே சொல்றார். என்னை இறைவன் உண்டு பேரின்பத்தை தந்தால் நான் இருமாக்கலாம். நான் ஆர் அடியணைவான் குரு நாய்க்கு உதவி நாய்க்கு கவிசிட்டு
இங்கு ஊரார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான் நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டேன் ஓனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான். இப்ப சந்தத்துல படிச்சு காட்டுற அந்த வாக்கியம் அது 10 பாட்டு இந்த சந்தத்துல படிக்கலாம். இருந்தாலும் அந்த சந்தத்துல படிச்சா பொருள் விளங்காத பொருளை பிரிச்சு படிச்சிடுறேன். நானார் நான் எந்த மூளை அடி அணைவான் இறைவன் திருவடியாகிய மோட்சத்தை அடைவதற்கு நான் யான் அவ்வளவு புண்ணியம் பண்ணவனானா இறைவன் மோட்சத்தை பெறுக நான் பெரிய புண்ணியம் பண்ணினவனோ. நானார் அடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டு அப்படி கீழானவனாகிய எனக்கு அந்த இறைவன் என்ன பண்ணினான் ஒரு நாய்க்கு மேலே அம்பாரி கட்டினது போல செய்து விட்டானே நாய்க்கு தவிசிட்டது போல என்று சொன்ன நாய்க்கு மேலே அம்பாரி கட்டினது போல நாய்க்கு தவிசிட்டிங்கன ஊனார் உடல் புகுந்தான் என் உடம்புக்குள்ளே வந்து அவன் புகுந்தான். இதுக்கு உரை இப்படித்தான் எழுதியிருக்கிறார். நாய்க்கு தவிசிட்டு என்பதற்கு தவிசுன்னா அம்பாரின்னு அர்த்தம் பண்ணி யானை மேல வைக்கிற அம்பாரிய யானை மேல் வைத்த தவிசு என்று சொல்றாரு. குதிரை மேல் போட்ட சேனத்தை அதுக்கு மேல் வைத்த தவிசு என்று எல்லாரும் சொல்றார்கள். ஆனால் எனக்கு இதிலே கொஞ்சம் மாறுபாடான கருத்து. நாய்க்கே இவர் தவிசு போட்டார். நாய்க்கு சிம்மாசனம் ஒரு நாக்காளி போட்டு அந்த நாயை தூக்கி உட்கார வச்சா தவிசு கொடுத்தாருன்னா பெரியவர்கள் வந்தால் அவர்களுக்கு எப்படி இருப்பதற்கு இருக்கை தருகிறோமோ அதுபோல நாய் போன்றவனாகி எனக்கு நீ இருக்கை கொடுத்தாய் எனக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் கொடுத்தாய் என்று பொருள் செய்தால் அப்போது தன்னுடைய இழிவும் தனக்கு இறைவன் செய்த பெருமையும் தெளிவாக வரும். அதனால நாய்க்கு தவிசிட்டு என்பது நாய் மேல் தவிசிட்டு என்று பொருள் சொல்லக்கூடாது. அந்த நாய்க்கு உட்காருவதற்கு ஒரு தவிசு கொடுத்தது போல எனக்கு ஒரு பெருமையை நீ தருகிறாய். அது என்ன பெருமை என்றால் ஊனார் உடல் புகுந்தாய் என்னுடைய உடம்புக்குள்ளே நீ புகுந்து கீழே தாங்கிக் கொண்டிருக்கிறாய். என்னுடைய உடம்பு மாம்சம் நிறைந்த உடம்பு ஊனார் உடம்பு. அந்த உடம்பு ஊனுடம்பு என்று கூட நினைக்காம அதன் கீழே என் புகுந்து நீ ஆதாரமாயிருந்து என்னை காக்கிற. உயிர் கலந்தாய் என் உயிரிலே நீ கலந்து போனாய். ஊனம் பிரியான் என் உடம்பை விட்டு நீ பிரியாதவனாக இருக்கிறாய். ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான் தேனார் கடை முடியான் தேன் சுட்டும் ஒன்றை மாலை அணிந்த முடியுடையவன் மண்ணு திருப்பெருந்துறை உறைவான் திருப்புறந்துறையில இருக்கிறவன் வானோர்களும் அறியாதவர் வன்மே வளமீந்தனன் எனக்கே. வானோர்களும் அறியாத தேவர்களும் தெரிந்து கொள்ள முடியாததான ஒரு வளம் ஒரு ஞானத்தை ஞான வளத்தை எனக்கு அவன் குருநாதரா வந்த போது ஆட்கொண்டு பழைய பாசங்களை எல்லாம் நீக்கி இவருக்கு ஞானோபதேசத்தினாலே ஞானத்தை வழங்கிவிட்டார். இன்னும் மோட்சமாகிய பேரின்பம் கிடைக்கல. ஆனா அந்த மோட்சம் பேரின்பம் எப்படி இருக்கும் என்று அனுபவிப்பதற்காக யோகாபியாசத்தினாலே யோக நெறியை கற்றுக் கொடுத்து அந்த புருவ மத்தியில வருகிற அந்த அமுதத்தை உண்டு பாரு இது எவ்வளவு இனிக்குதோ இது போலதான் மோட்சம் இருக்கும் என்று மட்டும் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆகவே வளமீந்தனன் யோகத்தினாலே அந்த அமுத பேரின்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு வளத்தையும் எனக்கு நீ கொடுத்தார். எனை நான் என்பது அறியேன் பசு இரவாவதும் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகன் கடந்தான் எனை மத்தோன் மத்தனாக்கி சினவால் விடையுடையான் மன்ன திருப்பெருந்துரை உரையும் பவன் எனை செய்தபடி அறியேன் பரஞ்சுடரே. எனை நான் என்பது அறியேன். என்னை குருநாதர் வந்து ஆட்கொண்டதன் பிறகு என்னை நான் நான் என்று சொல்லிக் கொண்டதே எனக்கு தெரியல. நான் என்கிறதே மறந்துவிட்டேன். இப்போ என் உடம்பிலே உள்ளே இருக்கிற நான் இதற்கு முன்னெல்லாம் என்ன சொல்லிக்கொள்ள நான் போனேன் நான் பார்த்தேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்போ நான் என்ற வார்த்தையே எனக்கு மறந்து போயிட்டு இருக்கிறார். என்னை நான் என்பதே மறந்து போனேன். என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன். இது பகல் இது இரவு என்பது கூட எனக்கு தெரியவில்லை. அதாவது இது நல்லது இது கெட்டது என்று எனக்கு தெரியவில்லை. பகல்னா வெளிச்சம் சுகம், இரவு என்பது இருட்டு துக்கம். ஆக பகலும் தெரியல இரவு தெரியலன்னா எனக்கு சுகம் வந்தாலும் தெரியாது துக்கம் வந்தாலும் தெரியாது. ரெண்டும் எனக்கு ஒன்றாகத்தான் இருக்கும். சமநிலை இவருக்கு வந்து விட்டதுங்கிற மனவாசகம் கடந்தான். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? மனத்தையும் வாசகத்தையும் கடந்தவன். மனம் என்பது எண்ணம், வாசகம் என்பது சொல்.
ஆகவே மனத்தாலும் இறைவனை நினைக்க முடியாது, சொற்களாலும் இறைவனை கூற முடியாது. இரண்டையும் தாண்டி போனவன் அந்த இறைவன். மனவாசகம் கடந்தான் உயர்ந்த ஒரு வாக்கியமாக இருக்கிறது. இந்த வாக்கியம் பின்னே வந்தவர்களுடைய ஒரு பெற்றோர் தாய் தகப்பனாருடைய உள்ளத்தை உலுக்கி இருக்குது. தனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு மனவாசங்கரதான் பேர் வைத்தான். அந்த பேர் வைக்கப்பட்ட அந்த குழந்தை ரொம்ப அறிவாளியா வந்து அதுவே ஒரு சாஸ்திர நூல் செய்து இருக்கிறது என்றால் பாருங்க, தேவாரத்திலும் திருவாசகத்திலும் இருக்கிற அருமையான சொற்றொடர்களை தம்முடைய குழந்தைக்கு பேராக சூட்டி இருக்கிறார்கள். தனக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு எங்கேருந்து பேர் எடுக்கிறதுன்னு பார்த்தாங்க. அப்படி தேவாரத்தை பிரிச்சு திருவாசகத்தை பிரிச்சு அங்க என்ன சொல்லி இருக்குன்னு தேடி பார்த்தார். அதுல அழகான சொல் வருது, மனவாசகம் கடந்தான் உடனே பேர். ஒருத்தர் தேவாரத்துல ஞானசம்பந்தருடைய 2ஆம் திருமுறையை பிரிச்சு பார்த்தார். அந்த 2ஆம் திருமுறையில ஒரு அழகான சொல், அடியாருக்கு நல்லார் இவரே. ஒரு ஊர் இறைவனை அடியாருக்கு நல்லாரும் பாடிட்டாங்க. அடியாருக்கு நல்லார் என்று இறைவனை பாடிய அந்த வார்த்தையை யாரோ ஒரு பெற்றோர் என்ன பண்ணார், தம் பிறந்த குழந்தைக்கு அடியாருக்கு நல்லாரு பேர் வச்சார். அது என்ன பண்ணுச்சு, ரொம்ப பெரிய அறிவாளியா போய் சிலப்பதிகாரத்தையே உரை எழுது. ஆகவே இந்த உயர்ந்த பெயரை வைக்கிறதுனாலே அவர்கள் பிற்காலத்திலே ஞானிகளாக மாறி போகிறார்கள். நாம ஒரு பெயரை வச்சோம்னா அது முன்னுக்கு வர மாட்டேங்குது. நாட்ட உயர்ந்த ஞானிகள் கொடுத்த சொல்லை ஒரு குழந்தைக்கு பேரா வைத்தார். அது பெரிய ஞானியாக மாறி பெரிய பெரிய நூல்களை எல்லாம் அருள்கின்ற ஆற்றலுடையவராக ஆகியிருக்கிறார்கள் என்று பார்க்க. திருநாகேஸ்வரத்துல அந்த ஒரு சுவாமி இருக்கிறாரே, அவருக்கு பேர் நச்சினாக்கினியர். நச்சுவார்க்கினியர் ஓரும் நகை சரவணாரி அப்பர் சுவாமி பாடுற. நச்சுவார்க்கு இனியர் ஓரும் நச்சுவார்க்கினியர்னு பேர். யாரோ ஒருத்தன் தன் பிள்ளைக்கு நச்சினார்க்கினியர்னு பேர் வச்சுட்டான். அந்த பிள்ளையும் மகா புத்திசாலியாக இருந்து ஜீவ சிந்தாமணி, 10 பாட்டு, 8 தொகை, இலக்கணம் எத்தனையோ நூல்கள் அருமையா உரை எழுதி தள்ளி. ஆகவே இந்த இறை வாக்குகளை நம்பி அந்த வாக்குகளையே தன் குழந்தைக்கு பேரா வைத்தவர்கள் அனுபவத்தை நான் சொல்றேன். இந்த மாதிரி தேவாரத்திலும் திருவாசகத்திலும் இருக்கிற இன்னும் எத்தனையோ சொற்கள்லாம் இருக்குது. அவ்வளவு எடுத்துக்காட்ட முடியாது. 1 2 ஒரு உதாரணமா உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல இங்க மனவாசம் கடந்தான். மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தானாக்கி, அவன் என்னை மத்தன் உன்மத்தனாக ஆக்கி. மத்தன்னா பைத்தியம், உன்மத்தனா பெரும் பைத்தியம். பைத்தியத்துகளையே மிகப்பெரிய பைத்தியத்துக்கு உன்மத்தன் என்று பேர். அதனால மத்தோன் மத்தன் மிகப்பெரிய பைத்தியமாக என்னை மாற்றி விட்டான். அதாவது இந்த உலகத்திலே அவனுக்கு பிரியமில்லாதவனாய் இறைவன் ஒருவனிடத்திலேயே பிரியமுடையவனாய் இருக்க வைத்தான். பித்து என்றால் பேர் அன்பு. இறைவனிடத்திலே பேரன்பு உள்ளவனாக ஆக்குவதைத்தான் பித்தன் என்ற சொல்லால் சொல்கிறோம். செனமால் விடையுடையான், கோபிக்கின்ற ரிஷபத்தை வாகனமாக உடையவன், மன்ன திருப்பெருந்துறை உரையும் பணவன். திருப்பெருந்துறையிலே குருநாதராக பிராமணனாக வந்தவன். பணவன் என்றால் அந்தணன். அந்தணனாக வந்தாராம். என்னை செய்தபடி அறியேன். அப்படி பிராமணனாக குருநாதராக அந்தணனாக வந்து அந்த இறைவன் தனக்கு முன்னே அந்த மாணிக்கவாசர் உட்கார வச்சு கலா சுத்தி பண்ற நிவர்த்திகளை, பிரதிஷ்டைகளை, அப்படியே சாந்திகளை, சாந்தி அடிக்கலைன்னு ஒவ்வொரு கலையா அவர்களுக்கு நீக்குவார்கள் மந்திரம் சொல்லி. அதனால அந்த உயிரை சுத்தம் செய்வார்கள். அந்த சுத்தம் செய்வதில் தான் அவருக்கு தீட்சை கொடுக்கிறதுலே முக்கிய பரிவக்குவ நிலை. அதை அந்த குருநாதர் செய்கிறார். அது உண்மையாக அவர் இறைவனே வந்து செய்கிற போது பலிதமாய்விட்டது. அவருக்கு இந்த உலகத்தில தொடர்பே இல்லாதவராக ஞான நிலை உடையவராக ஆத்மா ஆய்விடுது. ஆனா ஆத்மா உடம்பை விட்டு பிரிய மாட்டேங்குது. உடம்போடு போட்டு வச்சுக்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வினை பிரார்த்தம் இருக்கு. அந்த வினையை அனுபவிச்சுட்டுதான் அவர் பிரியும். அதனால பெரிய ஞானி ஆனாலும் கூட அவர்கள் உடம்பை விட்டு பிரிய முடியாம இந்த உலகத்திலே கூட கொஞ்ச நாள் இருப்பார். அப்ப ஞானியானதுனாலே பேரின்பம் அனுபவிக்க முடியும். உடம்பும் அவர்களுக்கு இருக்கும். உடம்போடு இந்த பேரின்பத்தை அனுபவித்தால் அது சதேக முத்தி, உடம்போடையே இன்பத்தை அனுபவிப்பது. உடம்ப போட்டுட்டு அந்த உடம்பிலிருந்து உயிர் தனியா போய் இறைவனுடைய மோட்சத்தை அனுபவித்தால் அதுக்கு விதேக முத்தி, உடம்பை இழந்து பேரின்பத்தை அனுபவிக்கிற முத்தி என்றெல்லாம் பாகுபாடு பண்ணியிருக்கிறார். இவருடைய அனுபவம் எல்லாம் சதேக முத்தி, உடம்போடையே இன்பத்தை அனுபவித்தவர் இவர். அறியேன் பரஞ்சுடரே, என்னை பரஞ்சுடராகி ஆக்கியதை நான் அறிய மாட்டேன். வினைக்கேடர் மூலரோ வீரர். இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்களை சொல்லுகிறார்களே, அந்த தெய்வங்கள் எல்லாம் வினையை போக்குமா? வினைக்கேடர், வினையை அழிக்கிறவர். வினையை அழிக்கிறவன் இறைவன். அது
எனக்கு அருள் செய்த இந்த குருநாதரை போல வினைக்கேடர் வேறு யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? பாவத்தை போக்குகின்ற குருநாதர் எனக்கு வாய்த்தவரை தவிர வேறு இருக்கிறாரா? சொல்லீர் சொல்லுங்கள். வியனுலகில் இந்த உலகத்தில் உண்டா சொல்லு. என்னைத்தான் புகுந்தாண்டான், என்னை என் உள்ளத்துள்ளேயே புகுந்து என்னை ஆட்கொண்டு விட்டான். என்னை எப்படி அவன் சீடனாக்கினான் என்றால் என் உள்ளத்துக்குள்ளே உயிருக்குள்ளே புகுந்து என்னை ஆட்கொண்டான். எனது அன்பின் புரை உருக்கி எலும்பு, என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற எலும்புல போனான். எலும்புக்குள்ள ஒரு தொடை இருக்கே, அந்த தொடைக்குள்ள போய் அந்த எலும்பையே உருக்க ஆரம்பிச்சான். எலும்பின் புரை, எலும்புக்குள் இருக்கிற துவாரத்தை உருக்க ஆரம்பித்தான். உள்ளத்தை உருக்கினான்னு சொல்லுவோம். ஆனா இவர் என்ன சொல்றார் மாணிக்கவாசகர்? எலும்பையே உருக்கினான் என்று சொல்வார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி என் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் நீ உருக்கினான் என்று பாடுறாரு. அதே மாதிரி இங்கே சொல்ற எலும்பின் புரை, என்னுடைய எலும்பின் தொலைதோறும் நீ உள்ளே புகுந்து புகுந்து அதை உருக்கி பிணை தான் புகுந்து அதற்கு பிறகு அந்த தொலை எலும்பு தொலைக்குள்ள இறைவன் உள்ளே புகுந்து எல்லே பெருந்துரை உரை எம்மான். விளக்கமாக திருப்பெருந்துறையிலும் எழுந்தபடி இருக்கிறான் அந்த பெருமான். மனத்தான் கண்ணின் அகத்தான் மறுமாற்றத்திடையானே. அந்த இறைவன் எங்க இருக்கிறான், உடம்புல இருக்காங்களே எனக்கு தெரியலையே கேட்டார். அது சொல்றார், மனத்தான் என் மனத்திலே அவன் இருக்கான். கண்ணின் அகத்தான் என் கண்ணுக்குள்ள கூட அந்த இறைவன் தெரிகிறான். மனசுல நான் நினைக்கிற போது அந்த இறைவன் என் மனத்துக்குள் தெரிகிறார். நான் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ற அந்த கண்ணிலே உருவமாக வந்து அவன் தியான பொருளாக இருக்கிறான். மனத்தான் கண்ணின் அகத்தான் மறுமாற்றத்தில் நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் இருக்கிறான். இது அப்படியே அப்பர் சுவாமிகள் சொல்றார். மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கின் உள்ளான் தொண்டரு இனத்தகத்தான் மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கின் உள்ளான். அவர் சொன்னார் பாருங்க, அது அப்படியே அவன் கண்ணிலும் இருக்கிறான், என் வாயில் இருக்கிறான், எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்று அவர் பாடினார். அதுல இவர் 2-3 வார்த்தையை சொல்லி காட்டிருக்கார். பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனில் கெடிவீர் ஓடிவம்மின் செற்றார் சடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துரை இறை சீர் கற்றாங்கவன் கடல்வேணினர் ஒடும் கூடுமின் கலந்தேன் பற்றாங்கவை அற்றீர். இந்த உலகத்தையே ஆசையை அற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். பற்று ஆங்கு அவை அற்றி, ஆசையெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லுகிறீர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். பற்றும் பற்றாங்கது பற்றி, இந்த உலகத்தில் எதை பிடிக்க வேண்டுமோ அதையும் பிடித்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். அதாவது இறைவன் திருவடியை நான் பிடித்து விட்டேன் என்றும் சொல்லுகிறீர்கள். திருக்குறளை சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை. பற்றே அற்றவனாகிய இறைவன் திருவடியை பற்றாக பற்றுங்கள், இந்த உலக பற்று விடுவதற்கு. அதுபோல இறைவனுடைய திருவடியை பற்றியும் விட்டீர்கள். பற்றிவிட்டு என்ன சொல்லுகிறீர்கள்? நற்றாங்கதி அடைவோம், நாம் இனி வீடு பேர் அடையப் போகிறோம். ஆசையை விட்டுட்டோம், இறைவன் திருவடியையும் பிடித்து விட்டோம், அதனாலே நான் மோட்சத்துக்கு போக போகிறேன் என்று பிரச்சாரம் பண்ணுகிறீர்கள். நீங்க போக முடியாது அப்படிங்கிறது. அது ஒருத்தன் ஆசையை விட்டுருக்கான், இறைவன் திருவடியை விடாது பிடிச்சிருக்கிறான், அவன் வந்து மோட்சத்துக்கு போக முடியாதுன்னு மறுக்கிறாரே, என்ன காரணம்? இந்த பாட்டை மூக்க பார்த்தாதான் தெரியும். அப்பேற்பட்டவர்களை பார்த்து சொல்றார், பற்று விட்டுட்டேன் என்று சொல்லுகிறீர்கள், பற்றத்தக்க திருவடியை பிடித்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்கள், நான் மோட்சத்துக்கு போகிறேன் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆனால் கெடுவீர், நீங்கள் கெட்டு போவீர்கள். மோட்சம் உங்களுக்கு கிடைக்காமல் மோட்சத்தை கைவிட்டு ஒரு கெடுதல்னா காணாச்சு அர்த்தம். ஒரு சாமான் காணுன்னா கெட்டு போச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அது போல மோட்சம் கிடைக்கலன்னா மோட்சம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கெடுவீர், மோட்சம் பெறாமல் கைவிட்டவர்கள். அதனால நீங்கள் சீக்கிரம் இங்கே ஓடி வாருங்கள். ஓடி வந்து தெற்றார் சடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துரை இறை சீர் கற்றாங்கு, திருப்பெருந்துரை உள்ள இறைவனது பெருமைகளை கற்று அவன் கடல் பேணினர், அவன் திருவடியை வணங்குகிற அடியார்கள் கூட்டம் இருக்கிறது. திருப்பெருந்துறையிலே இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்கிற அடியார்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். பேணினர் ஒடும் கூடுமின், அந்த அடியார்களோடு சேருங்கள். கலந்தே நீங்களும் ஒரு அடியாரோடு சேர்ந்து கலவுங்கள், அப்பதான் மோட்சம் போகலாம்.
ஆசையை விட்டுட்டாலும் போக முடியாது. நீங்கள் இறைவன் திருவடியை தியானம் பண்ணினாலும் போக முடியாது. அடியாரோடு சேர்ந்தால்தான், அடியார் கூட்டத்தோடு கூடி இருந்தால்தான் மோட்சம் போக முடியும் என்றார். ஏன்னா இவ பற்ற விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தவறுற போது நம்ம திருத்துறது யார்? நான் மட்டும் தனியா இருந்தேன்னா என்ன திருத்த முடியாது, நான் தப்பு பண்ணிட்டு கொடுக்க. ஆனா நான் அடியார் கூட்டத்தோடு சேர்ந்திருந்தால் நான் தவறு பண்ணும் போது அடியார்கள் என்னை திருத்திவார்கள். திருத்தும் போது நான் ஒழுங்கானவனாகி மோட்சத்துக்கு நிச்சயம் போயிடுவேன். அதனால்தான் அடியார் கூட்டத்துல இருந்தால்தான் மோட்சம் போகலாம். தனியா ஒருவன் மோட்சம் போக முடியாது. அதுதான் நம்முடைய மதத்தினுடைய முக்கிய கோட்பாடு. அடியாரோடு சேர்ந்தால்தான் பெற முடியும். அதை ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உத்தமராகிய அடியாருடைய உறவு கூட்டுறவு இருக்க வேண்டும். அந்த ஒரு அடியார் கூட்டுறவு இருந்தாதான் நான் மோட்சம் போக முடியுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். வடலூர் ராமலிங்கர் இந்த பாட்டை பார்த்தார். அடியார் கூட்டுறவு இருந்தா தாயா மோட்சம் போக முடியும். அதனால இறைவனை பார்த்து கேட்கிறார், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் உயர்ந்தவராகிய மன ஒருமைப்பாரோடு இறைவனை தியானம் பண்ணுகிற அடியாருடைய உறவு, அடியார் கூட்டம் எனக்கு வேண்டும். நான் தனியா இருந்தா மோட்சம் போக முடியாது, அடியார் கூட்டமும் வேண்டும் இருக்கும் அருளை புரியார். அந்த அடியார்கள் தான் அவ்வப்போது திருத்தக்கூடியவர்கள். ஆகவே பெரியவர்களாகிய ஞானிகளாகிய சாதுக்களாகிய இவர்களோடு கூடவே பழகித்தான் மோட்சம் போக முடியும். கடல் இந்திரை அதுபோல் வரு கலக்கம் மலம் அறுத்து, கடல்ல அலை வீசி ஒன்றப்பின் ஒண்ணு வந்து வருவது போல இந்த உலகத்திலே மலர்களான மயக்கம் திரும்ப திரும்ப வரும். ஒரு அலை கடல்ல இருந்து கரைக்கு வந்தது, சரியா போச்சு, அலை இனி இல்லை என்று யாரால் நினைக்க முடியுமா? திரும்ப திரும்ப கடல்ல இருந்து அலை வந்து கொண்டே. அதுபோல ஒரு துக்கம் வந்தது, சரியா அனுபவிச்சம், சரியா போச்சுன்னு ஓஞ்சிருக்க முடியுமா? முடியாது. இன்னும் 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு துக்கம் வரலாம். கடல்ல அலை ஓய்வதும் இல்லை, மனிதனுக்கு துக்கம் வருகிறதும் நின்றவாறு இல்லை. அதனால இந்த உடம்பை ஒழிக்க வேண்டும். அங்கதான் பெரியவர்கள் சொல்ல வராது. கடல் இந்திரை அதுபோல் ஒரு கலக்கம் மலம் அறுத்து, அப்பேற்பட்டவர் இந்த வினைப்பிறவியை நீக்கி உடலும் என் உயிரும் புகுந்து ஒழியா வண்ணம் நிறைந்தான். என் உடலுக்குள்ளே புகுந்தான், பிறகு என் உயிருக்குள்ளே புகுந்தான். புகுந்தது மட்டுமல்ல, அந்த உயிரை விட்டு வெளியில போகாது அங்கேயே நிலையாக இருக்க ஆரம்பித்தான். புகுந்தான், இனி பிரியவே இல்லை, பிரியாமல் இருக்கின்றான். உயிரும் புகுந்து ஒழியா வண்ணம் நிறைந்தான். சுடரும் சுடர்மணி சூடிய திருப்பெருந்துறை உரையும், திருப்பெருந்துறையிலே இருக்கிற இறைவன் படரும் சடை மகுடத்தங்கள் பரன், சடாமகுடத்தை உடைய இறைவன் தான் செய்த படியிலே, இதுதான் அவன் எனக்கு செய்த வஞ்சம். வஞ்சம்னா என்னை ஏமாற்றினான், அதாவது எனக்கு தெரியாமலே என்னை நல்லவனாக தூய்மையனாக மாற்றினான். படினா சொல்லுகிற போது வஞ்சம் என்பது பொருள். இறைவன் வஞ்சகமா செய்வான். அதாவது வஞ்சம் செய்தான் என்றால் எனக்கு தெரிய செய்யவில்லை, தெரியாமல் செய்து விட்டான், என்னை நல்லவனாக ஆக்கினான். அப்படி நல்லவனாக்குறது எனக்கு தெரிய செய்தானா இல்லை, எனக்கு தெரியாமலே என்னை நல்லவனாக்கி விட்டான். அதனால இறைவன் இப்படிப்பட்ட ஒரு திருவடியாடலை எனக்கு செய்திருக்கிறான் என்ற. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டார் தம்மை நாடும் தீண்டேன். சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை உரைதான் பூண்டேன், புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே. வேண்டேன் புகழ், மாணிக்க வாசலுக்கு போய், பெருமானே உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா, பொன்னாடை போட்டி உங்களுக்கு எல்லாம் பண்ணணும், புகழணும் நான் நினைக்கிறோம், வரீங்களா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாப்பா, எனக்கு எந்த புகழும் வேணாம். இன்னொருத்தன் போனா, ஐயா உனக்கு லாட்டரி சீட்ல 2 லட்சம் 10 லட்சம் கோடி விழறபடி தர்றேன், உங்களுக்கு வேணுமா செல்வம்? எனக்கு அந்த செல்வம் வேண்டாம். சரி, இந்த இனமும் உனக்கு உலகத்துல பாராட்டுறேன் வேணேன், நீங்க உலகத்துல செல்வம் கொடுக்குறேன் வேணேன், நீங்க இந்த உலகத்திலேயே ஒரு ராஜா, பெரிய உலகம் முழுவதும் ஆளுகிற சக்கரவர்த்தி அவங்கள ஆக்குறேன், தேவலோகத்துல இருக்கிற இந்திரபதியை உங்களுக்கு கொடுக்குறேன் வேணுமானா அதுவும் வேண்டாம். வேண்டேன் மண்ணும் விண்ணும், இந்த மண் உலகத்து ராஜ பதவியும் விண்ணுலகத்து தேவேந்திர பதவியும் நான் விரும்பவில்லை. வேண்டேன் பிறப்பு இறப்பு, இனிமேல் பிறக்கிற பிறப்போ அதற்பின் இறந்து போகிறதையோ நான் விரும்பவில்லை. பிறப்பதையும் இறப்பதையும் நான் விரும்பவில்லை. பிறப்பு இதோடு ஒழிஞ்சு போகணும்,
இனிமேல் எனக்கு பிறவி இருக்கக்கூடாது. சிவம் வேண்டாதமை நாடும் தீண்டேன். சிவத்துக்கு மாறுபட்டவராயிருக்கிற மற்ற கொள்கை உடையவரிடத்திலே நான் சேர மாட்டேன். சிவம் வேண்டார், சிவனை விரும்பாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை நாடும் ஒரு நாளும் கூட தீண்டே நெருங்க மாட்டேன். சிவம் என்பது மங்களம், நன்மையை தருகின்ற கடவுள். நன்மை செய்யும் கடவுளை பற்றி நினையாமல் கடவுளை வேண்டாம் என்று போகிற நாத்திகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பக்கம் தீண்டே என்பது. இது தனித்த ஒரு மதம். அந்த மதக்கடவுளை மட்டும் நான் விரும்பி அந்த மதத்தவரை தவிர வேறு மதத்தவரை வேண்டாம் என்று சொல்வதாக நினைக்கூடாது. சிவம் என்ற வார்த்தைக்கு மங்களம், நன்மை தருகிறவன், நன்மை தருகிறவனாகிய கடவுளாக இருக்கிற எந்த மதத்தவராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் நான் சேர்த்து வேள்வேன். ஆனால் நன்மை செய்கின்ற கடவுள் கோட்பாட்டை இல்லாதிருக்கிற நாத்திகர்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு நான் ஒரு நாளும் சேர மாட்டேன். சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறையுரைதாள். திருப்பெருந்துறையில இருக்கிற இறைவன் திருவடியை நான் சென்று அடைந்து விட்டேன். பூண்டேன், அந்த இறைவன் திருவடியே தலையிலே அணியாக அணிந்து கொண்டேன். பூண்டேன்னா தலையிலே வைத்துக் கொண்டேன். இவர் கூட சொல்லியிருக்கிறோம், சிவபெருமானுடைய திருவடியை ஒரு விக்கிரகமா செய்து தலையிலே வைத்துக் கொண்டு அப்படியே திருவா போய் கொண்டிருந்தார் என்று நான் பார்க்கிறேன். அது படிமப்பாதம் என்று கூட பெயர் இவரே சொல்றார். அந்த படிமப்பாதத்தை தலையில் வைத்துக் கொண்ட பூண்டேன். புறம்போகேன், இனி வேற்று கொள்கைகளுக்கு நான் போக மாட்டேன். புறம்போகலோட்டேன், என் அறிவையும் வேற்று கொள்கைக்கு போகும்படியாக விடமாட்டேன். கோற்றேன் எனக்கென்கோ குறை கொடல்வாய் அமுதென்கோ ஆற்றேனங்கள் அரணே அருமருந்தே எனதரசே சேற்றார் வயல் புடை சூழ்தரு திருப்பெருந்துரை உரையும் நீற்றார் தரு திருமேனின் மலனே உனையா நேயே. நின்மலனே உன்னை கடைசி பகுதியில நீற்றார்தரு மெய் திருமேனி விபூதி பூச்சி இருக்கின்ற திருமேனி உடைய பெருமானி, நின்மலனே குற்றமற்றவனே, உன்னை கோட்டேன் எனக்கென்கோ, கொம்பில் கட்டப்பட்ட தேன் என்று சொல்லட்டுமா? கோல்னா மரக்கிளை, கோல் என்பது மரக்கிளை. மரக்கிளையில் கட்டிய தேன் கூடு என்று உன்னை நான் சொல்வேனோ? அதான் கொம்பு தேன் என்று நீங்க நான் சொல்லுகிறோமே, உயர்ந்த தேன். கோல் தேனென எனக்கு என்கோ, கொம்பில் கட்டப்பட்ட தேனென்று நான் எனக்காக நீ இருக்கிறாய் என்பேனோ? என்கோனா என்று சொல்வேனா? குறை கடல் வாய் அமுதென்கோ, கடல்ல இருந்து வெளிவருகிற அமுதென்று சொல்வேனா? ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே, எங்களுக்கு அரணே தெய்வமே, அருமருந்தே அமிர்தமாக இருப்பவனே, எனது அரசே ராஜாவாக இருப்பவனே, சேற்றார் வயல் புடை சூழ்ந்தரு திருப்பெருந்துறை உரையும். வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிற நீற்றார் தரு திருமேனி, திருநீர் பூச்சிய பெருமை திருமேனியுடைய பெருமானே, உன்னை நான் என்னென்று சொல்வேன் என்று சொன்னேன். எச்சம் அறிவேனான் எனக்கு இருக்கின்றதை அறியேன், எச்சம் அறிவேன் நான், எனக்கு மிஞ்சி இருக்கிற மீதமாக என்னிடத்தில் இருக்கிற பொருள் என்ன என்று நான் அறிவேன். எனக்கு இருக்கின்றதை அறியேன், இனிமே வரப்போகிறதாக உள்ள பொருள் என்னன்னு எனக்கு தெரியாது. ரெண்டு விஷயம் சொல்றேன். நான் இதற்கு முன்னே எத்தனையோ பாவங்களை செய்திருந்தேன். அந்த பாவங்களை இந்த பிறவியிலேயே நான் அனுபவிக்கிறேன். அந்த பாவத்தை அனுபவித்து கழிப்பதற்காக இறைவன் உடம்பு கொடுத்திருக்கிறான். இந்த உடம்பு இன்னும் அழியாமல் இருப்பதனாலேயே எனக்கு இன்னும் வினை இருக்கிறது, அனுபவிக்க வேண்டியது கொஞ்சம் பாக்கி இருக்கிறது என்று எச்சம் அறிவேன். எனக்கு கொஞ்சம் மீதி இன்னும் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு எனக்கு தெரியுது. எச்சம் அறிவேன் நான், இன்னும் மீதி இருக்கிறது, பாவம் அனுபவிக்க வேண்டியது என்பதை நான் தெரிவேன். ஆனால் எனக்கு இருக்கின்றதை, இனியும் அடுத்தடுத்த ஜன்மத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை நான் அறியேன். இருக்கின்றதை, இனி வரப்போக இருக்கின்றதை அறியேன், நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். அச்சோ, எனக்கு இந்த பிறவியிலேயே இன்னும் அனுபவிக்காம மீதி இருக்கே, அடுத்தடுத்த பிறவியிலேயும் பாவம் வருமே, அப்படி வரப்போ பாவங்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியாதே, அச்சோ ஐயோ நான் என்ன செய்வேன் என்று இறைவனை நோக்கி கேட்கிறார். எங்கள் அரணே, எங்களுக்கு தலைவனே, அருமருந்தே, எங்களுக்கு மருந்தா பிறவி நீக்கிற மருந்தா இருப்பவனே,
எனது அமுதே, அமுதமாக பேரின்பமாக இருக்கிறவனே, சச்சை மலர் பொறிமேனியன் திருப்பெருந்துரை உறைவான். சச்சை என்பது விட்சிப்பூ. சகச்சவேன்னு ஒரு பூ பூக்கும், ஒரே ஒரு காப்பு, 4 இதழ். 4 இதழ்ல நீண்ட காப்பு, சின்ன இதழ் வச்சு ஒரு பெரிய பொத்துல கிட்டத்தட்ட ஒரு 150 பூ இருக்கும். அப்படி பூக்கும் அந்த வச்சு. அது எவ்வளவு சேப்பா இருக்கோ அது போல குருநாதன் சேப்பா வந்தாராம். சச்சை மலர் புரைமேனியன், அந்த விக்கிப்பூவை போன்ற சிவந்த திருமேனியை உடையவன், திருப்பெருந்துரையை உரைகின்ற பெருமான். நிச்சம் என நெஞ்சின் மன்னி, நாள்தோறும் என் மனத்திலே எழுந்தருளி இருக்கிறான். மன்னி யானாகி நின்றான். நான் என்பது எனக்கு தெரியல, அவனே என் உடம்பத்தில் உயிராக இருக்கிறான். யானாகின்னா நானாக இருக்கிறான். என் உடம்புக்கு உயிர் நான். ஆனா என் உடம்பிலே இப்ப நான் என்ற சொல் அற்று போய்விட்டது. ஆனா அந்த உயிர் யாரா இருக்குது? இறைவனாக இருக்கிறது. என் உயிர் இறைவனாக மாறிவிட்டது. அந்த இறைவன் என் உள்ளத்திலே வந்து என் உடம்பிலே கூடி என்னுடைய சின்ன அறிவை, அந்த பேரறிவு வந்து கலந்து என் சின்ன அறிவை அந்த பேரறிவானது விழுங்கி விட்டது என்று சொல்றார். நான் அவனாக ஆகிவிட்டேன். அவனா என்னுடைய சிற்றறிவு அந்த பேரறிவாக மாறிவிட்டது. முன்னே சொன்ன மோட்சம் என்பது கடவுள் என்பவன் ஒரு அறிவு, நாமும் ஒரு அறிவு தான். நாம் சின்ன அறிவு, அவன் பேரறிவு. நாம் சின்ன அறிவு இந்த பேரறிவுக்குள் மூழ்கி அந்த பேரறிவனுடைய அழகெல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது தான் பேரின்பம் என்று விளக்கினேனே, அதை சொல்றார். நான் அவனாகி போனேன், அதாவது என் உயிர் அவன் பேரறிவுக்குள் கலந்து விட்டது என்று சொல்ற. வான்பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே ஊன்பாவிய உடலை சுமந்தடவி மரமானே. வான்பாவிய உலகத்தவர், தேவலோகம் போல மிகுந்த புண்ணியத்தை செய்த ஞானிகளாகவர். வான்பாவிய உலகம் என்றால் மேலே இருக்கிற புண்ணிய உலகம், அதாவது ஞானிகள் வாழுகிற ஞான உலகம். அந்த ஞான உலகத்தவர்கள் தவமே செய்ய நல்லதையே செய்கிறார், கெட்டது என்பது அவர்கள் செய்வது. அவமே ஊன்பாவிய உடலை சுமந்து, நான் இந்த உடம்பு உயிர் மாம்சத்தோடு கூடிய இந்த உடம்பை சுமந்து கொண்டு போகிறேன், உடலை சுமக்கிறேன். அதனாலே எனக்கு பெருமை இல்லை. ஒரு காட்டில் இருக்கிற மரம் போல, ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு செடி போல நான் பயனற்றவனாக ஆனேன். அடவி மரம் ஆனேன், காட்டு மரமாக நான் போய்விட்டேன். பயனற்றவனாக, அறிவில்லாதவனாக நான் ஆயினேன். தேன்பாய் மலர் கொன்றை வண்ணம் திருப்பெருந்துரை உறைவாய். திருப்பெருந்துறையிலே உரைகிற பெருமானே, நான் பாவியன், ஆனால் நான் பாவம் செய்தவனாக இருந்தால் உன்னை நல்கா எனலாமே. உன்னை பார்த்து எனக்கு மோட்சம் கொடுன்னு நான் கேட்க முடியுமோ? நான் உன்னை பார்த்து மோட்சம் கொடுன்னு நான் கேட்கிறேன். அப்படி கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இருந்தா தான் நான் உன்னை கேட்க முடியும். நான் பாவம் செய்தவனா இருந்தால் பாவத்தை வச்சுக்கொண்டே உனக்கு மோட்சம் கொடுன்னு நான் உன்னிட்ட கேட்டா நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் பாவம் செய்தவன் ஆனால் உன்னை நான் மோட்சம் கொடு என்று கேட்பது நியாயம் அல்ல. ஆனா நான் மாற்றம் கொடு என்று கேட்பதால் நான் பாவம் செய்தவன் அல்ல. என்னிடத்துல பாவம் கிடையாது. எப்படி இடத்துல பாவம் இல்லை என்றால், நீ குருநாதராய் வந்து என்னை ஆட்கொண்ட போது எல்லாம் நீக்கி, என்னுடைய பாவத்தை நீக்கி என்னை பரிசுத்தனாக்கி விட்டாய். அந்த பரிசுத்தவனை ஆக்கினதால் தானே உன்னை கேட்கிறேன் என்று இந்த பாட்டிலே என்னை உயிரை நீ உண்டு விடு, உயிர் உண், என் உயிரை உண்ணு என்று சொல்லி இறைவனை உயிர் உண்ணியாக்கி சொன்ன பதிகமானதனாலே இது உயிர் உண்ணிப்பத்து என்று இதற்கு பெயர் கொடுத்தார் என்று சொல்லி, ஓரளவு ஞான பொருளோடு கூட்டி நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.